வாழ்வியல் கற்போம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்வியல் பகுதியில் பார்க்கவிருக்கும் கதை வெல்ல போவது ஆயுதங்களா அல்லது ஆயுளா. இந்த கதை முழுக்க முழுக்க நம்ம உலகத்துல இப்போ நடந்துட்டு இருக்கிற போரை மையமா வச்சுதான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவின் முடிவில் போர் முறை பற்றிய தகவல்களையும் அதன் அடிப்படை காரணங்களையும் எப்படிப்பட்ட மனநிலைக்கும் வாழ்வியல் சூழலுக்கும் நம்ம தள்ளப்படுவோம்ங்கிற புரிதலையும், எப்படிப்பட்ட எண்ணங்கள் உலக நாட்டு தலைவர்கள் கொண்டால் உலகம் அனைவருக்கும் ஏற்ற வாழ்விடமாகவும் சொர்க்கலோகமாகவும் அமையும் என்பதை ஒரு சிறு கதையின் துணையோட விளக்கியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த ரகசிய அறை முழுக்க ஒரே டென்ஷன். உலகத்தோட பெரிய தலைவர்கள் எல்லாம் அங்க கூடி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எங்க கிட்ட இருக்கிற மிசைல் உன்னை அழிச்சிடும், நாங்க ஒரு பட்டனை அழுத்தினா போதும் உங்க நாடு சாம்பல் ஆயிடும் அப்படின்னு ஈகோல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ யுனைடெட் நேஷன்ஸ் போன்ற மிகப்பெரிய ஆர்கனைசேஷனோட ஒரு முக்கியமான அதிகாரி ஒருத்தர் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவங்க கிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறது வெறும் இரும்பு துண்டுகள் தான், அதை விட பெரிய சக்தி இந்த மண்ணுக்கு இருக்கு, அத பத்தி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் அமைதி ஆகுறாங்க. அவர் கதையை ஆரம்பிக்கிறார். 2 நாடுகள், ஒரு விசித்திரமான போட்டி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல 2 நாடு இருந்துச்சு. ஒரு நாட்டோட தலைவன் அசுரன். அவன் என்ன பண்ணான்னா, அவனோட மொத்த பணத்தையும் வச்சு பெரிய பெரிய பீரங்கி, துப்பாக்கி, கெமிக்கல், குண்டுகள்னு ரெடி பண்ணி வச்சிருந்தான். என்னை யாருமே அசைக்க முடியாதுன்னு ரொம்ப பெருமிதத்தோட இருந்தான். ஆனா இன்னொரு நாட்டு தலைவன் இளமாறன். இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். அவன் என்ன பண்ணான்னா, ஆயுதத்துக்காக 1 ரூபா கூட செலவு பண்ணல. அதுக்கு பதிலா அந்த பணத்தை வச்சு தன் நாட்டை சுற்றி மைல் கணக்குல அடர்த்தியான காடுகளை உருவாக்கினான். அரிய வகை மரங்கள், செடி கொடிகள், அப்புறம் அங்கேயே இயற்கையா வளர்ற மாதிரி காட்டு விலங்குகளை பாதுகாத்தான். அவன் நாட்டோட காற்று அவ்வளவு சுத்தமா இருந்துச்சு. அந்த திடீர் தாக்குதல் ஒரு நாள், அந்த அசுரன் பயங்கரமான ஈகோல, இந்த நாட்டுக்கிட்ட ஒரு துப்பாக்கி கூட இல்ல, இவனை இன்னைக்கு காலி பண்ணிடலாம்ட்டு முடிவு பண்ணி ஒரு பெரிய ராணுவ படைய அந்த பசுமை நாட்டை நோக்கி அனுப்பினான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அந்த பசுமை நாட்டை அடையணும்னா அவங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த பிரம்மாண்டமான உயிர் கவசத்தை, அதாவது அவங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த காட்டை கடந்துதான் போகணும். ராணுவ வீரர்கள் உள்ளே நுழைஞ்சாங்க. இயற்கையின் வேட்டை. முதல்ல அங்கிருந்து ஆயிரக்கணக்கான தேனீக்களும் விஷ பூச்சிகளும் அந்த வீரர்களை திணறடிச்சுது. ராணுவத்தோட டெக்னாலஜி அங்க வேலை செய்யல. மிருகங்களின் பாதுகாப்பு. காட்டை சிதைக்க வந்த வீரர்கள் அங்கிருந்த சிங்கம், புலி, கரடிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விரட்ட ஆரம்பிச்சது. அந்த வீரர்கள் கையில இருந்த துப்பாக்கி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எங்க சுடணும்னே தெரியாம அவங்களையே கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. இயற்கையே ஒரு அரணா மாறுச்சு. பாறைகளும் திடீர்னு வர அருவிகளும் ராணுவ வண்டிகளை நகர விடாம செஞ்சிருச்சு. கடைசியில ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம அந்த பசுமை நாட்டு தன்னோட இயற்கை அரண் மூலமாவே அந்த ராணுவத்தை திருப்பி அனுப்பிடுச்சு. இந்த தோல்வியை பார்த்த அந்த அசுரன் ஓடி வந்து இளமாறன் கால்ல விழுந்துட்டான். என்கிட்ட இருந்த இரும்பு ஆயுதங்களை விட உன்கிட்ட இருந்த இந்த இயற்கை ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானதுன்னு இப்போதான் புரியுது. நான் மக்களை கொல்ல பார்த்தேன், ஆனா நீ மண்ணை வாழ வச்சு அந்த மண்ணாலேயே உன் மக்களை காப்பாத்திட்ட அப்படின்னு அழுறான். நிஜ உலக தலைவர்களின் மாற்றம். கதையை முடிச்ச அந்த அறிஞர் அங்கிருந்த உலக தலைவர்களை பார்த்து கேட்டார், தலைவர்களே, யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஏவுகணை தயாரிக்கிற காசுல 1,00,000 மரக்கன்றுகளை வளர்க்கலாம். அந்த மரம் உங்களுக்கு ஆக்சிஜனை தரும், மழையை தரும், உங்களை நோயிலிருந்து பாதுகாத்திடும். மரணம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள் வரதான் போகுது. ஆனா அதை நீங்களே ஒருத்தருக்கு பரிசா கொடுக்கறதுக்கு பேரு பலம் கிடையாது. உங்க நாட்டு மக்கள் மன நிம்மதியோடவும் சுத்தமான காற்றோடும் மன நிறைவோடும் வாழ்றதுக்கு வழி செஞ்சு கொடுங்க. உங்க நாடு அவ்வளவு வளமா இருந்தா அதை யாரும் அழிக்க நினைக்க மாட்டாங்க, மாறா வியந்து பாராட்டி வணங்குவாங்க. அதுதான் நிஜமான வெற்றி. அந்த அறிஞர் பேசி முடிச்சதும் அந்த அறை முழுக்க பின் டிராப் சைலன்ஸ். அமெரிக்க, ரஷ்யான்னு எல்லா தலைவர்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கண்ணுல இப்போ பயம் இல்ல, ஒரு தெளிவு தெரிஞ்சது. நாம ஏன் இவ்வளவு காலமா அழிவு பாதையை தேர்ந்தெடுத்தோம்? அந்த பணத்தை வச்சு நம்ம மண்ணை மேம்படுத்தினா நம்ம நாடு தானாகவே உலகத்துக்கே முன் உதாரணமா மாறுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டாங்க.
தங்களோட கோடிக்கணக்கான பட்ஜெட்டை ஆயுதங்கள்ல இருந்து மாத்தி இயற்கை வளங்களை மீட்கவும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் செலவிட போறதா அன்னைக்கு அவங்க ஒரு உறுதியான முடிவை எடுத்தாங்க. உண்மை என்னன்னா, உலகத்தை வெல்ல துப்பாக்கி தேவையில்லை, அன்பும் பசுமையும் நிறைந்த ஒரு அழகான பூமியே போதும். இந்த வாழ்வியல் சிந்தனை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன். போர் எதுக்காக நடத்தப்படுதுன்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வரலாற்றை புரட்டி பார்த்தால் நமக்கு தெரிய வர்றது, ராஜாக்கள் காலம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு போர் உருவாகிறதுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் தான் இருக்கு. ஒன்று, பேராசை. அடுத்த நாட்டோட வளங்களை எப்படியாவது கொள்ளையடிக்கணுங்கிறது. இரண்டாவது, அதிகார வெறி. நான் தான் பெரியவன் அப்படின்னு மத்தவங்களுக்கு காட்டுற வீண் பெருமை. மூன்றாவது, வெறுப்பு அரசியல். மக்கள் மனசுல அடுத்தவங்க மேல வெறுப்பை விதைச்சு பிரித்தாலும் சூழ்ச்சி. இந்த 3 தப்பான காரணத்துக்காக உலக நாடுகள் தங்களோட தவறுகளை திருத்திக்காம பல்லாயிரக்கணக்கான கோடிகளை ஆயுதம் வாங்கறதுக்காக வாரி இறைக்கிறாங்க. இந்த கதையிலே நான் தெளிவா சொல்லியிருக்கேன், வலிமையும் ஆளுமையும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாதுன்னு. உதாரணமா நம்ம ஜப்பானை எடுத்துப்போம். போருக்கு முன் ஜப்பான் எப்படி இருந்தது? போருக்கு பிறகு தன்னை ஒரு வளர்ந்த நாடா நிரூபிக்காமலா போயிட்டாங்க? வரலாறு நமக்கு உணர்த்தும் ஒரே பாடம், வீழ்பவர்கள் மீண்டும் எழுவார்கள். மரணம் அனைவரையும் தழுவும் என்பதே உண்மை. என்ன ஆளுமை நிரூபிக்கப்படுது? மற்ற நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுவதில்தான் பெருமையும் ஆளுமையும் தகுதியும் நிறைந்திருக்கிறது. சண்டை அங்க, பாதிப்பு இங்க. போர் ஏதோ ஒரு எல்லையில நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு நாம சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னா போர் ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே உலக பொருளாதாரம் ஒரு சைக்கிள் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். முதல்ல பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வரும். விலையெல்லாம் தாறுமாறா ஏறும். வண்டிக்கு போடுற எரிபொருள் விலை ஏறினா அடுத்த சில நாள்லயே நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறிடும். கடைசியில சாதாரண மக்களோட வாழ்வாதாரம் மொத்தமா முடங்கி மிடில் கிளாஸ் மக்கள் எல்லோரும் தெருவுக்கு வர்ற நிலைமை தான் மிஞ்சும். தலைவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மக்களோட வரி பணம். மக்களோட நல்லதுக்காக பயன்பட வேண்டிய டாக்ஸ் பணத்தை மனுஷங்களை பிணமாக்குறதுக்கும் பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இட்ஸ் an absolute waste of time, money and human life. ஓகே, ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு வந்தா அப்ப நாளைக்கு நாம சுவாசிக்கிறதுக்கே ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரும்போது எந்த டெக்னாலஜியை வச்சு நீங்க ஆக்சிஜனை லேப்ல உருவாக்கிட போறீங்க? சுவாசிக்க காத்தும் இல்ல, சாப்பிட சாப்பாடும் இல்லைன்னா இந்த மனித இனம் அப்புறம் எங்க போகும்? உலக தலைவர்கள் கிட்ட கேட்கிற ஒரு ஆணித்தரமான கேள்வி, நம்ம இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது, நம்ம இந்த தவறுகள் எல்லாம் செய்யும் போது அதோட பின் விளைவுகளை பத்தி யோசிச்சு பார்க்காம தன்னுடைய லாபத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு நம்ம ஒரு விஷயத்த நம்ம எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஒரு செயல் ஆற்றனா அதோட எதிர்வினை எப்படி இருக்கும், அதை நம்மளால சமாளிக்க முடியுமா, இப்படி எல்லாமே ஒரு கல்வியா பள்ளி குழந்தைகளுக்கு என்னைக்கு இது கற்பிக்கப்படுதோ, என்னைக்கு வாழ்வியல் கற்பிக்கப்படுதோ அன்னைக்கு போர் முற்றிலுமாக யாருமே போர் கையில் எடுக்க மாட்டாங்க. எதிர்கால தலைவர்கள் எல்லாருமே இந்த ஒரு சின்ன வாழ்வியல் சிந்தனைய பள்ளிக்கூடத்திலே படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இதுதான் எதிர்வினை. நம்ம கார்பன் டை ஆக்சைடை யார் நியூட்ரலைஸ் பண்ணுவா, நம்ம உடம்புல இருந்து வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடை யார் நியூட்ரலைஸ் பண்ணுவா அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா போர்ன்றத எந்த ஒரு எதிர்கால தலைவர்களும் கையில் எடுக்க மாட்டாங்க. போர்ன்றது ஒரு வரலாற்றுல நடந்த ஒரு நிகழ்வாகவே முற்று பெறும். இந்த வாழ்வியல் சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாழ்வியல் கற்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.